ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்க முடியும். ஸோ இந்த குழம்புக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நான் கெண்டை மீன் எடுத்திருக்கேன். கெண்டை மீன் வந்து நான் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ என்னென்ன வேணுமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டில் நான் ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ இதோட மெஷர்மெண்ட்லாம் வந்து நான் குழம்பு பண்ணிகிட்ருக்கும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். இந்த கடாயில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்தை வதக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது நல்லெண்ணெய் 2 ஸ்பூன், கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த ஹீட்லேயே வந்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன வெங்காயம் நிறைய ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழம்பு வந்து நமக்கு கிரேவி நிறைய கிடைக்கும். ஸோ நான் சின்ன வெங்காயம் நிறையவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் வதக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவு வதங்கினா போதும். ஸோ அதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை வதக்கிக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து 20லேருந்து 25 அளவுக்கு எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பூண்டு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீன் குழம்புக்கு நிறைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வேறு. ஸோ பூண்டு வந்து நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். ஸோ இப்போ பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். 3 தக்காளியை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா நான் ஒரு மிக்ஸிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு வந்து குழம்பு வந்து கிரேவி மாதிரி வரும். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ இப்போ அரைச்சாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து நைஸாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, குறன்னு இருந்தாலே போதும். நமக்கு பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து குக்கர் தான் எடுத்திருக்கேன், என்கிட்ட பெரிய பாத்திரம் இல்லை. ஸோ நான் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் வந்து ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வெந்தயம் வந்து நல்லா பொரியணும். வெந்தயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அதில் வந்து 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த உப்பை ஆட் பண்ணிவிட்டு அதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரையில் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மல்லித்தூள் 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா கரிஞ்சிடாமல் கொஞ்சம் இந்த மிதமான ஹீட்லேயே நம்ம வந்து வதக்கிக்கலாம். நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து அதோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்கிறேன். இந்த மசாலாவோட ராஸ்மல் போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காயம் அந்த பேஸ்ட் எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து கிரேவி மாதிரி தான் இருக்குது. நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சோம் அப்படின்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரை வந்து கழுவிட்டு அந்த தண்ணியும் இதிலேயே ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டோன்னா கொஞ்சம் இனிப்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ குழம்பு இப்போ லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் புளியை எடுத்து சுடுதண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைட்டாக குழம்பு கொதி வந்ததுக்கப்புறமா அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஸோ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இப்போது இதை வந்து நான் கிளறிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு விட்டுறாதீங்க. நடுவில் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்குங்க. அடி பிடிச்சா குழம்போட டேஸ்ட் மாறி போயிடும். ஸோ இப்போ நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மீனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டைம் நான் கிளறி விடுறேன். மீன் வந்து பார்த்திங்கன்னா குழம்பு வந்து சீக்கிரம் ரெடி பண்ணிடலாம். நமக்கு ஃப்ரை பண்ணுறது தான் கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதை வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கிளறிட்டு நான் க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மீன் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நான் இதை வந்து ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்கிறேன். மீன் நல்லா வெந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த மீன் குழம்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.